வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயல் 5 உரைநடை உலகம் நாட்டுப்புற கைவினை கலைகள். நாட்டுப்புற கைவினை கலைகள். சரி, இப்போ நம்ம நுழையும் முன் பார்த்துடலாம். கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும். மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன. அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம். இப்போது அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருட்களை அழகிய கலையாக உருவாக்குறது, அழகான பொருட்களை தொழில்முறையில் உருவாக்குற கலை தான் கைவினை கலைன்னு சொல்லியிருக்காங்க. அக்கலையை பற்றி காண்போம். கல்லூரி மாணவியர் ஆகியோர் கைவினை பொருள் கண்காட்சி அரங்குக்குள் வருகிறார்கள். அடே அப்பா, எத்தனை அரங்குகள், எவ்வளவு அழகான பொருட்கள், எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதோ மண்பாண்டம் அரங்கை முதலில் அடைகிறார்கள். உலகில் மிக பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. என்ன, உலகில் பழமையான கலைகளில் ஒன்றா? ஆமாம், மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழ்வாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழி கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவையெல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டுகின்றது. மண்பாண்டம் என்றால் பானை, சட்டி ஆகியவைதானே. குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா? இவைகளெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும். நல்ல களிமண் கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்கிவிடலாம் அல்லவா? அப்படி உடனே செய்துவிட முடியாது. பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் பானை செய்யும் சக்கரம். இதனை நாங்கள் திருவை என்போம். திருவை வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்போம். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டுப்பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம். பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானைகள் மெருகேற்றுவோம். எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில்தான் சமையல் செய்வார்கள். மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும். மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகளே பயன்படுத்தப்பட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை, டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த அரங்கில் அடுத்த பகுதிக்கு வாருங்கள். எவ்வளவு சிற்பங்கள்! இங்கு மனித உருவங்கள் மட்டுமல்லாமல்
விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் உள்ளன. ஆமாம், மண்பாண்டங்களைப் போன்று களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்களின் பழங்காலத்தில் இருந்தே சுடுமண் சிற்ப கலையிலும் சிறந்து விளங்கியுள்ளனர். சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். பெரிய மாளிகைகளிலும் கலை அரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும். இப்போது கலை பொருளாக அழகுக்காக பல இடங்களில் பயன்படுத்துகின்றார்கள். எங்கள் ஊர் கோவிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன. எதற்காக அத்தனை சிற்பங்கள்? மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் வைத்தவையாக இருக்கும். மண்ணால் உருவாகும் அழகிய கலை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். நாங்கள் பிற கைவினை கலை அரங்குகளை பார்த்துவிட்டு வருகிறோம். இப்போ நாட்டுப்புற கைவினை கலைகளில் முதல் பகுதி நம்ம பார்த்தோம். அதாவது மண்பானை வனைதலும் சுடுமண் சிற்பங்களும் நம்ம பார்த்தோம். மீதி உள்ள பகுதியை இரண்டாம் பகுதியான அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சரியாம்மா? நன்றி மாணவர்களே.